Hello everyone, welcome back to our channel. It's me Priyanka and I hope you all are doing great. So guys, today I'm going to react on another scene from the movie Ryan and इस movie के lead role में आपको नजर आएंगे धनुष. So let's check out the video. For that, अगर आप लोग चैनल पे नए हैं then just subscribe कर लो, do subscribe and keep supporting me, and also don't forget to click on that bell icon to get notification of my upcoming videos. So let's get started the video. செம்ம காமெடி டவுனுங்க. தோக்கற பயம் இருக்கு உங்களுக்கு. ஒரு நிமிஷம் சார். வாங்க. வாங்க தம்பி, வாங்க. இருங்கடா. நீங்களா போங்கப்பா. எதுக்கு வரணும்? நீ என்ன பண்ற? நாளைக்கு நேரா காலேஜுக்கு வந்து எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்க. எதுக்கு? உங்களால பண்ண முடிஞ்செல்லாம் பண்றீங்களா? அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? வாபஸ் வாங்கணும்னா வாபஸ் வாங்கணும். அதை விட்டுட்டு வாய் பேசக்கூடாது. வந்தமா படிச்சமான்னு புரிஞ்சதா? புரிஞ்சதாடா? சார், நேத்து நம்ம சேதோட ஏரியா போனோம்ல, இது துரையோட ஏரியா. இது துரையோட வீடு. प्लीज हर जगह घूम घूम के देख रहा है कौन कहाँ रहता है. நேத்து யார் நீங்க? ஆள் பார்க்க புதுசாகிறீங்க. இல்ல, வழி மாதிரி வந்துட்டோம்ப்பா. வழியெல்லாம் மாற முடியாது. அப்படியே நேரா போய் 3வது ரைட் ஹேண்ட கட் பண்ணு. மெயின் ரோட் வரும். கிளம்பு. பாத்தீங்களா சார், சாதாரணமா நம்ம லுங்கி கட்டிட்டு தான் வந்திருக்கோம். ஆனா இவங்களுக்கு நம்ம வெளியாளுங்க தெளிவா தெரியுது பாருங்க. இவங்களுக்குள்ள அவ்வளோ ஒத்துமை, விட்டு கொடுக்கவே மாட்டானுங்க. தே வாட்ச் ஈச் அதர்ஸ் பேக். நம்மளோட ஷார்ப்பாக வேலை செய்கிறானுங்க சார். இவனுங்களை தொட்டாலும் பிரச்சனை, அப்படியே விட்டாலும் பிரச்சனை. இவனுக்கு 2 பேருக்கு நடுவில் ஏதாவது ஆரம்பிக்கும்னு பார்க்குறேன். ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஒரு 4-5 வருஷமாக எல்லாம் அமைதியாக தான் சார் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை சார். மிரட்டுறாங்கண்ணா. மிரட்டுறது பசங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, போலீஸ்காரங்களை வச்சு மிரட்டுறாங்கண்ணா. எம்எல்ஏ பையன் வேறு ஒன்றுமே பண்ண முடியல. நான் என்னன்னு வந்து பேசுனா ஒரே அசிங்கமா போயிடுச்சுண்ணா இன்னைக்கு. நான் வேணா தோரான் கிட்ட சொல்லி ஒரு 4 பசங்க இட்டு போய் என்னன்னு கேட்கட்டா. இது வாங்க போது இன்னைக்கு ये इसको जब देखो मारपीट का ही बात करता रहता है. நாளைக்கு போயிட்டு எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வந்துட்டோம். காலேஜ் எலெக்ஷன் தாண்டா ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ரோட்ல எங்கேயோ ஒரு நாள் போனோமா கிடப்பேன். அங்கதான் போய் முடியும். காலேஜ் எலெக்ஷனு, அதுக்கு தேவையான ரவுடிசம், அப்படியே ஒரு ஆளா பாமா வருது. அதுக்கு மேலே ஒரு தாதா இருப்பான், அதுக்கு மேலே ஒரு போலீஸ் இருப்பான், அதுக்கு மேலே ஒரு அரசியல்வாதி இருப்பான், அதுக்கு மேலே ஒரு பணம் படைச்சவன் இருப்பான். அது ஒரு பெரிய சுழல்றா. அந்த சுழலில் நம்ம சிக்கிக்கவே கூடாது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம் ஒரு உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பெரிய உலகம் இருக்குது. அது நமக்கு தெரியாத இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. ஒழுங்கா காலேஜ் போய் வாபஸ் வாங்கிட்டு படிக்கிற வேலையை பாரு. என்னண்ணா இவ்வளோ நாளாக எவ்வளோ ஆசையாக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறான். அவன் இறங்கி ஒன்னாட்டா வருதுக்கா. அடுத்த வாரம் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்க. 2 பேரும் போய் அதுக்கான வேலையை பாருங்க. போங்க. வாடா. ஒன்று யாரா இல்லைம்மா, பசி அவராண்ட போய் பேச சொன்னது நேரா என்னாண்ட வர வேண்டியதானே. இப்போ பாரு, நாளைக்கு போய் வாபஸ் வாங்கணும். யாரா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. அசிங்கமாக போயிடும். எவ்வளோ கெத்தா சுற்றின்னு தெரியுமா? இப்ப எதுக்கு இப்படி எரிச்சல் கிளப்பிட்டு இருக்க? பின்ன என்ன, எப்பயாவது ஒரு தடவை தான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் வாரத்துல 2 நாள் ஆச்சு, அப்புறம் 3 நாள் ஆச்சு. இப்ப எப்ப பார்த்தாலும் அங்கே தான் கிடக்குற. அங்கதான் நிம்மதி இருக்கு, அங்க இருக்கேன். அப்ப நானும் நிம்மதியான இடமா தேடி போட்டுமா? அடி, அவளை பேச்சு கை ஒங்கி இருக்கியா? சொல்லு, கை ஒங்கி இருக்கியா? குரு அவளை அடிச்சிருக்காராப்பா? போ, அவகிட்டே போ. ஒரு நாள் ஏதாவது அவளாலதான் உனக்கு ஆக போகுது. ஏண்டா, அவதான் அடிச்சிருக்கேனான்னு கேக்குறாள்ல, சும்மாவது சொல்லிருக்கலாம்ல அடிச்சிருக்கேன்னு. அன்னைக்கு கேட்டோன்னே டப்புன்னு போய் சொல்ல வரலண்ணா. என்னதான் வருது?
हमारे तरफ भी 2 लोग मर गए हैं, थोड़ा एक्स्ट्रा दे दो ना साहब। ये लो, अभी भाग जाओ इधर से, आप लोग कहीं नहीं दिखना है। ठीक है सर। इसके बारे में बात नहीं करने का। ठीक है सर। சார் என்னையா என்ன சார் சுட்டிங்க? தியாகிங்களா சுட்ட போர்க்கிங்க தானே. நம்ம செய்யறதை தெரிஞ்சு இவங்க ஃப்ரீயா சுத்துறது ரிஸ்க். டிஸ்போஸ் த பாடிஸ். என்னன்னு ரிப்போர்ட் எழுதுற சார்? கள்ள துப்பாக்கி தான், கண்ணுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க ஹிந்தி கத்துக்கிட்ட? இவ்வளவு கன்றாவியா பேசுற. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்களா சார்? டிபெண்ட்ஸ். What a சரி, kind of எப்படிப்பட்ட police ஆளுங்கிறத officer he பொறுத்து. is. அவன் புத்திசாலியா இருந்தா அவசரப்படாம நிதானமா டைம் எடுத்து யோசிச்சு வந்தது யாருன்னு விசாரிச்சு செயல்ல இறங்குவான். அவன் முட்டாளா இருந்தா அவசரப்பட்டு துரைதான் இந்த அட்டெம்ப்ட பண்ண நம்பி தப்பு பண்ணுவான். அவன் புத்திசாலியா முட்டாளா? முட்டாள் முட்டாள். இது வரைக்கும் நேரவற்றும் வெயிட் பண்ணல. நான் முட்டாள் தான். எவ்வளவு சொன்ன அந்த கிழட்டு பையில முடிச்சு விடுங்கன்னு. ஏதோ சின்ன காயத்தோட போச்சு, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா. இதுக்கு மேல நான் விடக்கூடாதுண்ணா. நம்ம ஏரியால வந்து ஏதாவது ஆகதான் போது. துறைக்கு அவன் ஆணு வாசம் அடிக்க போறேன். It has started. நல்ல பொண்ணு லட்சணமா இருக்கும்னு சேகரன் சொன்னாரு. அவர் மேல உள்ள மரியாதையில தான் நாங்க பொண்ணு பார்க்கவே வந்திருக்கோம். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? தங்கமான பொண்ணுமா? பார்க்கவும் லட்சணமா தான் இருக்கா. என்னடா தம்பிக்கு ஆபீஸ் எங்க? தம்பிக்கு ஆபீஸ் எங்கன்னு கேட்டேன். திருவான்மியூர். நான் சொன்னேன்னு சொல்லி சாமி எனக்கு சவுண்டு வர சொல்லி. சரிண்ணா. ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருக்கதா சொன்னாங்க. மாசம் எவ்வளவு தேரும்? எல்லாம் போக கையில ஒரு ரூபா நிற்கும் ஒரு நாளைக்கு. அப்புறம் மற்ற விஷயம்லாம் பேசிட்டோம்னா அண்ணன் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கு, அதை அப்படியே துர்கா பேர்ல பேங்க்ல போட்டுறோம். கல்யாண செலவு நாங்களே பார்த்துக்கிறோம். இல்ல பையன் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கான், சரியான வருமானம் இருக்குது, பென்ஷன் இருக்குது. அதான் உங்க சைட்ல கொஞ்சம் எதிர்பார்க்கிறோம். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. தம்பி என்ன ஒன்றும் பேச மாட்டேங்குது. என் கடையை தங்கச்சிக்கே கொடுத்துட்றேன். 2 பசங்களை பிடிச்சி கடையை நடத்த விட்டுறேன். அவ்வளோதான் முடியும். தம்பி 4 வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு பேசுது. அப்புறம் என்னப்பா, நல்ல தேதியா பார்த்து குறிச்சிருவோம். நான் காலையிலே உன்னாண்ட பேசலான்னு இருந்தேன், எல்லார் எதிர்க்கையும் பேச வேணான்னு விட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்லண்ணா. பேங்க்ல இருக்கிறதையும் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், கல்யாண செலவையும் நம்மளே பார்த்துக்குறோன்ட்டேன். இப்போ கடையும் கொடுத்துட்டேன்னா நம்மளாம் என்ன பண்றது? நாக்க வலிக்கிறதா? என்ன அண்ணன்ட்டு எப்படி பேசுற? அண்ணன்ட்டு எப்படிடா பேசிட்டேன்? என்னடா அண்ணன்ட்டு எப்போ பேசலாம், அண்ணன்ட்டு இப்படி பேசுற, அண்ணன்ட்டு இப்படி பேசுறேன் ஆப் பண்ணிக்கிறீங்க. அண்ணன் தானே, அப்போ என்ன வேணா பேசலாம்ல. இப்போ கூட பேசலன்னா இப்படி சும்மாவா வந்துச்சு கடை? எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறோம். இப்போ கூட 2 பேர் வந்து கடையை கேட்கும்போது எவ்வளோ பெரிய சீனாச்சு. புஷ்குன்னு எடுத்து குத்துட்டா. பாரு துர்கா, என்ன ரொம்ப ஓவரா பேசின்னு இருக்க நீ? என்னமோ உன் கடை மாதிரி பேசுற. அண்ணன் தானே இந்த கடையை நடத்துச்சு, அண்ணன் தான் துரை அண்ணனை பார்த்து பேசிச்சு, அண்ணன் தான் எல்லாமே பண்ணுச்சு. அது கடை அது குடுக்குறேன். உனக்கு என்ன? ஐயோ உனக்கு என்னம்மா, நீ பாட்டு கடையை எடுத்துன்னு போயிடுவ. அப்படியே சொசா கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க வீட்டுல போய் உட்காந்துக்குவ. நாங்க என்ன பண்றது? ஏய் நான் ஒன்னும் அந்த கடையெல்லாம் கேட்கல. நான் எனக்கு அந்த கடையெல்லாம் வேணாண்ணா. அப்படி அந்த கடையை கொடுத்துதான் இந்த கல்யாணம்னா அந்த கல்யாணமே எனக்கு வேணாம். வேலை போறதுக்கு நான் என்ன மாடா? தோ இவர் பேர்லயே எழுதி கொடுத்துரு. ஏய் நீ ரொம்ப பேசுற, கை நீட்ட கூடாதுன்னு பாக்குறேன். எதுக்கு இப்ப தேவையில்லாம சண்டை வச்சிருக்கீங்க? சொல்லாத. கை நீட்டு வராம நான் அது எப்படி சொன்னாலும் அது சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. கடையை எனக்கு கொடுத்துட்டு நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? அதுவும் இந்த கல்யாணம் பண்ணிட்டு போறதுலலாம் எனக்கு பெருசா இஷ்டம் இல்லைண்ணா. இந்த ஊருக்கு வர சொல்ல என்கிட்ட இந்த கடை இருந்துச்சா?
இந்த கடை இல்லாமல் எங்களால் பொழிச்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? இல்ல நான் அப்படி சொல்ல. பின்ன எப்படி? எல்லாம் வளர்ந்துட்டீங்க, அதான் பேசுறீங்க. போங்க போடே. என்னப்பா முத்துவேலு, தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்களாமா? கேள்விப்பட்டேன். உன் தங்கச்சி மட்டும் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவனா, நிரந்தரமா மாச சம்பளம் வாங்குறவனா, பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு டீசெண்டா இருக்கிறவனா பார்ப்பீங்க. என் பொண்ணுக்கு மாத்திரம் தெருப்புரித்தனம் பண்ணிக்கிட்டு எந்த வேலையுமே இல்லாம ரோட்ல சரக்கடிச்சு விழுறவனு கொடுக்கணுமா? பாரு, நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கிறேன். நீ இதெல்லாம் பேசினேங்கிறதே மறந்துடுறேன். பேசாத திரும்பி போயிடு, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். இதைத்தாண்டா நானும் சொல்றேன். இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு என் பொண்ணை கொடுக்கணுமா? இங்க பார், உனக்கு அவன் மேல உண்மையிலேயே அன்பு இருந்தா அவளை விட்டு போயிரு. அதுதான் நீ அவளுக்கு செய்யற நல்லது. இல்லன்னு வச்சுக்க, நீயே அவளை மொத்தமா அழிச்சிருவடா. அடிங் சொல்லி நேக்கிறேன். போடா. டேய், பெரிய இவரு பேச வந்துட்டாரு. போடா. நான் செத்தாலியா பொண்ணோட கட்டி கொடுக்க மாட்டானே. டேய் தேவல போ. புரியாத நாயே. டேய், लड़की से प्यार करता है उसके फादर को. சார், சேதுவோட ஆளுங்க கொஞ்சம் பேர் அவன் செகண்ட் வைஃப் கிட்ட இருந்து வெப்பன்ஸ் எடுத்துட்டு கிளம்புறாங்க சார். ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்ல ஃபாலோ பண்ணி போங்க. எஸ் சார். பி கேர்ஃபுல், டோன்ட் கெட் ஸ்பாட்டட். ஓகே சார். इसका और कुछ प्लानिंग चल रहा है. டேய், இறங்கிட்டீங்களாடா? இறங்கிட்டேண்ணா. அவன் இருக்கானா? இங்கேதான் இருக்கானா? கரெக்டா முடிச்சிருங்கடா, தப்பாகவே கூடாது. சரிண்ணா. எப்ப மேல கை வச்சிருக்க? அறிவு இருக்கிறாள் உனக்கு? எதுக்கு நான் எங்க அப்பா வச்ச? அவன் என்ன ஒண்ணும் இல்லாதவன்பா, உருப்படாதவன்வா. இதெல்லாம் கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? எப்ப சொல்றது உண்மைதானே? என்ன தப்பு இருக்கு? என்ன உருப்படியா பண்ற நீ? எல்லாரும் அதே சொல்லிக்கிறீங்க. உங்க அப்புறம் அதே நான் சொல்றா, உன்னை விட்டு போ சொல்றா. இத்தோட முடிச்சுக்கலாம், தேவையே இல்லை, போ. இப்படியே சொல்லிட்டு இருக்க, ஒரு நாள் விட்டு போயிடுவேன். ஒரு நாய் மதிக்காது. ஒரு நாய் மதிக்க தேவையில்ல, போ. என்னடா என்னங்கடா சிரிப்பு? உங்களை பார்த்து இல்ல பாஸ், குத்தி போட்டுருவேன். ஏய், அதான் உன்னை பத்தி இல்லன்னு சொல்றோம்ல. ஏய், இவன் யாரா ஜோக்கர்? யார பேசுற? குத்தி போட்டுருவியா? எங்க போடு. தேவையில்லாத வம்பு வலிக்காதீங்க. நீ தாண்டா எங்க கிட்ட வம்புக்கு வரேங்கிற. ஏய், என்னடா? சார், ஏதோ வாக்குவாதை பிரச்சனையா இருக்கு சார். சம்திங் இஸ் டூயிங். Keep up, sir. Don't get involved. ஓகே சார். ஜாக்கிரதையா பேசுப்பா, யாராண்ட பேசுறேன்னு தெரியாத. போ போ. நைட் எப்படி நம்ம சைடு எதுவும் எஃபெக்ட் இருக்குமா, இல்ல அதுவும் அங்கதானா?
मारने लगा है उसके बाद वो फाइट कर रहा है। ஏய் என்ன வாசல்ல உட்காந்துருக்குற? இல்ல அண்ணா சாயந்தரம் கோச்சுன்னு வெளில போச்சு, இன்னும் வரல. 4-5 தடவை செல்லுக்கும் கூப்பிட்டு பார்த்தேன், எடுக்க மாட்டேங்குது. வேற என்ன, சரக்கு அடிச்சு எங்கேயாவது ஊந்து கிடக்கும். போய் என்னன்னு தான் பாக்குறது. ஆமா, துரை இதே மாதிரி பண்ணிருப்பாரு. நான் மழையில போய் தேடணுமா? என்னால முடியாது. டேய் வா போய் என்னன்னு பார்ப்போம். சரிண்ணா. நீ போய் பாராண்ட பாரு. சரிண்ணா. பாராண்ட இல்லைன்னா மேகலை விட்டாண்ட போய் பாரு. நான் மார்க்கெட்டாண்ட போய் பார்க்குறேன். நான் சொன்னா கேப்பியா? சிசிடிவி கேமரா இருக்கா? ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் சார், எதுவும் இல்லை. வெரி குட் சார். ஏதோ பெரிய இன்சிடென்ட் நினைக்கிறேன் சார். ஐ திங்க் லாட் ஆஃப் தி மர்டர். வெரி குட். சார் இவன் யான்னு தெரியுதா சார்? சார் இஸ் அலைவ். ஆம்புலன்ஸ் கூப்பிடுவா சார்? சார் should I call an ambulance? போட்டோம். இவன் பொழைச்சா நம்ம நினைச்சது எப்படி நடக்கும்? ஜஸ்ட் ரிலீவ் him of his pain. பார்த்துட்டு அழுத்துங்க சார். ये लोग इसको मारेंगे एंड उसके बाद कुछ होगा सर। इसको मार डालेंगे क्या? ஐயோ ஆஞ்சநேயன் யாரது? சேதுவோடால தான் சார். ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கேன். சொல்லுமா. மாணிக்கண்ண முத்தண்ணனை எடுத்து வந்துச்சு, நீ வீட்டுக்கு வா. யாராண்ட என்ன பிரச்சனை வலிச்சதுன்னு தெரியல, சொல்லிட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஊடு சாவுட். எங்க போய் என்ன ஏழரை இட்டுன்னு வந்தியோ? நான் வாராண்ட குப்பையில கிடந்தது. ஓட விட்டேன். யாராண்ட? 10 பேரு வண்டிய போலன்னு. உன்னால போடுறத துண்டு வீட்டுல தைல கீழ் கிழிஞ்சிரு போதுனா. ஏய் நான் என்ன பண்ணேன்? அவனுக்கு தான் என்ன கலாய்ச்சானுங்க தெரியுமா? வாய் வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேன். ஏய் எதுக்குடா அவரை நடிக்கிறாரு? दुर्गा। तो ये था आज का सीन एंड आपको यहाँ देखने को मिलेगा कि किस तरह से यहाँ जो पुलिस ऑफिसर हैं मतलब वो उसका ही सब कुछ प्लानिंग है एंड वो ही अपने लोगों को भेजकर एंड कुछ गुंडोज़ को भेजकर फाइटिंग करवाना चाहता है सो दैट कि फ़ाइट हो एंड वो जिससे बदला लेना चाहता है उससे ले सके एंड उसका जो प्लानिंग है वो भी सक्सेसफुल हो रहा है। सो लेट्स सी आगे कहानी में क्या कुछ होता है। एंड यहाँ जो दुराई है उसका जो बेटा है वो तो मर चुका है एंड सबको लगेगा कि
इसका ही भाई ने मारा है, रायन का भाई ने, बट वो सिर्फ लाइक जान से उसको नहीं मारा था, वो जिंदा था, लेकिन पुलिस वाले मार चुके हैं। सो अब क्या होगा आगे कहानी में, ये देखना बहुत ही ज़्यादा इंटरेस्टिंग होगा। सो गाइस, आई होप यू लाइक दिस वीडियो एंड इफ यू फॉर द फर्स्ट टाइम डोंट फॉरगेट लाइक एंड सब्सक्राइब माय चैनल। फिर मुलाकात होगी और किस रिएक्शन वीडियो के साथ, तब तक बाय बाय।